நம்ம வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? காலை வணக்கம். உழப்பானைக்கு தனியாக வேணும். ஆமாம், எல்லாத்துலேயும் எறும்பு நேற்றுக்கு இருந்துச்சு பாரு. அந்த எறும்பு தான் எங்களுக்கு எறும்பு நைட்டுச்சுக்கு நம்ம ஜனக்கதவை திறந்தோம்ல. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை நேர வணக்கம். திங்கட்கிழமை ஆஸ் யூஷுவல் எல்லாம் காலையில் எல்லாருக்கும் எல்லாம் இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, திறந்தாச்சு. நேற்று ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. இன்னையிலேருந்து திருப்பி ஓடணும். என்ன அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம். மிஷின் லைஃபா? மிஷின் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஊற்றி போடலாம். உங்கள்கிட்ட பாலை காய்ச்சுவோம். இது என்னது? குழம்பு. வலிக்கு நமக்கு சமைக்கிற லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், பால் சட்டி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நைட்டு விலைக்கு போட்டது கைஸ். ஆமாம். எவ்வளோ பாத்திரம்? எவ்வளோ பாத்திரம்? ஒரு நாளைக்கு இவ்வளோ விளக்க வேண்டியதாக இருக்கு. இவ்வளவு இல்லை, இது 3 வாட்டி விளக்குமே. இப்படி 3-4 வாட்டி விளக்குவேன் இதே அளவு ஒரு நாளைக்கா? ஆமாம். எந்தெந்த நேரம் விளக்குவீங்க? இப்போ காலையில் சமைச்சிட்டு ஒரு வாட்டி விளக்குவேன். அப்புறம் 10-11 மணி போல் இன்னும் கொஞ்சம் ஞாபகம் கிடைக்கும், அது கொஞ்சம் விளக்குவேன். அப்புறம் நான் சாப்பிட்ட உடனே இந்த தவளையில் இருக்கும், சோறு தவளை நைட்டு விளக்கக்கூடாதுன்னு சாப்பிட்ட உடனே சாதத்தை மாற்றிட்டு விளக்க போட்டுருவேன், விளக்கிடுவேன். சோறு தவளை எப்போதுமே நைட்டு விளக்கக்கூடாது, அதனால. அப்புறம் சாயந்தரம் காப்பி குடிச்சது விளக்கணும். காப்பி குடிச்சது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அது விளக்குவேன். அப்புறம் நைட்டு நீ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் விளக்குவேன். திரும்பி ஓம்பிட்டு சாப்பாடு சட்டி நீந்தே விளக்கிக்குவேன். ஆமாம், அதை நான் விளக்குறது இல்லை, நீந்தே விளக்கிக்குவேன். அவ்வளோ இருக்கு பார். அது இன்னும் குடம் லைட்டாக உள்ளே நெளிஞ்சிருக்கு. ஆமாம், அது என்னமோ நெளிஞ்சுது. இந்த குடம் வாங்கவே கூடாது. இது எங்கே வாங்கினா தெரியலை. இந்த மாதிரி குடம் வாங்கவே கூடாது. நெளிச்சது எடுபடவே மாட்டேங்குது, என்னதான் எடுவிட்டாலும். இப்போ எடுவிட்டுருச்சு. இப்போ எடுவிட்டுருச்சு. இது தண்ணி கலங்களாக இருக்கு மாதிரி. அது நேற்று சமைக்கணும், வேறு வழி இல்லை. நேற்று பிடிச்சது. நேற்று பிடிச்சது இது, அதுக்கு முதல் நாள் பிடிச்சது. இது கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்க மாதிரி இருக்கு, பார்ப்போம். வழிக்கு நம்ம உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கா? இல்லை, எல்லா ஊர்லேயுமே இருக்குது பொதுவாக. நம்ம ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே இருக்கு பொதுவாக. ஆனால் நிறைய பேர் தண்ணி கம்ப்ளைண்ட்டு சொல்கிறது இல்லை. நான் தான் சொல்லலை, புதுக்கோட்டையில் 2 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்குற இடத்துல கூட குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு. போர் தண்ணி தான் போட்டுறாங்க, போரில் அதில் இருக்கு. மற்றபடி குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டுலயும் இருக்கு. இந்த வினிதா குக்கிங் சொல்றேன்ல, அந்த பொண்ணுக்கெல்லாம் சமயத்துல போர் தண்ணியே ஏதோ பிரச்சனையால வராதான். வினிதா ஹவுஸ் குக்கிங்கா? ப்ரூனே நாட்டிலேயே இந்த புழங்குற தண்ணியே ஒவ்வொரு நாளைக்கு வராதான். அவங்க இருக்க வீட்டில் பெரிய பங்களா தான் இருக்காங்க, அதுலேயே ஒவ்வொரு நாளைக்கு வராதான். அது ஆனால் மெயின்டெனன்ஸ் இன்னொரு ஆள் தானே மீன் லேபு? ஆமாம், மெயின்டெனன்ஸ் இன்னொரு ஆள் தான். ஆனால் இவங்க வந்து அன்னைக்கு தண்ணி இல்லாமல் தானே இருக்க வேண்டியது. அதனால இது ஒரு நாள் என்ன எனக்கு வந்து சோதனை அப்படிங்க, அதுவே ஒருக்க வேண்டியது. ஓ, சோதனை எல்லாருக்கும் வரும். சோதனை எல்லாருக்கும் வருது. அவரும் கொண்டாடுவார் தண்ணி, வெளியே எடுத்து கொண்டாந்து பக்கெட்ல கொண்டாந்து போவாங்க பாத்ரூம்க்குலாம். வெளிநாட்டுக்கு போனாலும் தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை இருக்கு. வீடு அவ்வளோ பெரிய பங்களா வீடான தண்ணி பிரச்சனை இருக்கு.
இப்போ இன்னொன்று அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வாடகை எவ்வளோ வரும்? தெரியல, வாடகை அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இதில் அலர்ட் ஆகிருக்கு, இது கம்பெனியில் அலர்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு வாடகை இருந்தாலும் கம்மியாக இருக்கும். அது பெரிய வீட்டுக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட 40,000 50,000 வாடகையாக இருக்கணும். அவ்வளோ பெரிய வீடு. ஆனால் வீட்டுக்கு அலர்ட் ஆகிருக்கிறது கம்மியாக தான் இருந்திருக்கும். வாடகை இருக்காது, இல்லைன்னா கொஞ்சமாக இருந்திருக்கும். இந்த இதில் பேங்க்ல எல்லாம் வேலை இதுக்கு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கொடுப்பாங்களா? பேங்க் ஸ்டாஃப்க்கும் கொடுப்பாங்களா? பேங்க் ஸ்டாஃப்க்குலாம் நல்ல வீடே 10-12,000 அவங்க மீதி அவங்க போட்டுருவாங்க. ஆக்கா பால் எடுத்துக்காமலே போட்டுனேன். சரி சாமிக்கு இதை நீ வீட்டும். நல்ல வேலைக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சேன். ஆமாம், நாட்டு சக்கரை. நாட்டு சர்க்கரை அதில் அப்புறம் தான் போடணும். அதில் போய் போட்டோம்னா சரியாக வராது. கொதிச்ச உடனே போய்ட்டுரும். சரிப்பா, இப்போ இந்த டம்ளர் கொதிக்குது. ஹீட்டு தாங்க மாட்டேங்குது. நாட்டு சக்கரை போட்டோம்னா கலரே மாறிடுச்சு பாருங்க. ஒயிட் கலர் எல்லா கலர். இது கொதிக்கிட்ட அப்படியே இங்கே ஆல்ரெடி விளக்கிட்டாங்க கைஸ். இங்கே நான் 5 மணிக்கே ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் ஏற்றியாச்சு. கடவுளே எல்லாம் நல்லா ஆசீர்வாதம்னு எல்லாருக்கும் கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க கடவுளே. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் கடவுளே. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இங்கே உள்ள தெரியவன் எடுத்துகிட்டு போய் அங்கே டிஸ்ட்ரிக்ட் வச்சுட்டீங்களா? இல்லை இல்லை, இங்கே உள்ள தெரிய சும்மா வாளியில் விட்டேன். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். தண்ணி குடிக்குது வருது. டப்ப 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 டப்ப. வந்துட்டுனா அப்புறம் அதே 2 டம்ளர் சாமிக்கு வச்ச பால் குடிக்கலாம். அது நீ நம்ம சாமிக்கு அங்கே இதுல அவங்க நமக்கு கையில் குடிக்கத்தானே தராங்க. கோயில்லையா? கோயில்லையுமே. ஆமாம், அதெல்லாம் குடிக்கலாம். தீர்த்தம் மாதிரி. தீர்த்தம் மாதிரி. ஆமாம். வழிக்கு நம்ம வேறு என்ன சேனல் பார்க்குறது உண்டு? வேறு சேனல் என்ன பார்க்குறேன்? இல்லை, எல்லா நாட்டிலையும் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு. புதுக்கோட்டையில் அன்றைக்கி பார்த்தீங்களா? போயில் காமிச்சேன்னா ஆமாம் ஆமாம், வண்டியில் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அந்த தெருவுக்குள்ள அதெல்லாம் இந்த நகராட்சியிலேருந்து தானே கொடுக்குறாங்க. ஆளாளுக்கு 2 குடம் 3 குடம் வந்து பிடிச்சிட்டு போவோம். ஆமாம், தண்ணி அத்தியாவசிய பொருள். அது வேணும். இந்த தண்ணிக்கு நிறம் கிடையாது. ஆமாம், எல்லா நேரமும் தண்ணிக்கு நிறம் கிடையாது. கேரளாலலாம் தண்ணி பிரச்சனை இருக்காது மழை வரனால. கேரளாவில் தண்ணி பிரச்சனை இருக்காது. கரெக்டு. அங்கே தண்ணி பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக சொன்னேன். வேற எல்லா ஊர்லேயும் தண்ணி பிரச்சனை இருக்கும், கேரளாவில் இருக்காது.
சொத்துக்கரண்டி இங்கேயே எனக்கு விளக்கணுமா? இல்லை காணும். அங்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் குடமா தண்ணி குடிச்சுக்கலாம். ஆமாம், அங்கே பைப்பில் எந்த நேரமும் வரும் தண்ணி. சொல்ல மறந்துட்டேன், கேரளாவிலலாம் பைப்பை திறந்தோம்னா தண்ணி கொட்டும். எந்த நேரமும் வரும், தண்ணி வராமலே இருக்காது. பைப்பை திறந்தோம்னா எந்த நேரமும் தண்ணி வரும், செப்பரேட்டாகவே அவங்க வீட்டு பைப்புக்கு. நீங்களாம் எத்தனை உடம்பு பிடிப்பீங்க? நாங்கள்லாம் ட்ரம்மில் நிறைய பிடிச்சி கொண்டு போய் ஊற்றி குளிப்போம். ஆனால் இங்கே மாதிரி அங்கே இப்போலாம் இந்த எல்லா இடத்துக்கும் பைப்பு கனெக்ஷன் இருக்காது. என்ன பைப்பு கனெக்ஷன் எல்லா இடத்துக்கும் இருக்காது. அதனால கொண்டு போய் ஊற்றி ஒரு வாளியில் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் பாத்ரூமில் ஊற்றி குளிப்போம். இது என்ன செய்ய போறீங்க? இந்த இதுக்கு குழம்புக்கு வதக்க போகிறேன். பூண்டு, தக்காளி, கொஞ்சம் புளி எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன். புளி டப்பியில் தீர போது போல. ஆமாம், அப்புறம் அங்கிட்ட இருந்து எடுத்து வைக்கணுமா? ஆமாம். என்னதான் தக்காளி கூட போட்டாலும் 2 சுள்ளி புளி போட்டாது நல்லா இருக்கு. 2 சோள புளிக்குழம்பு தானே சொன்னீங்க? ஆமாம், அதுக்காக புளி எடுக்கிறேன். அப்புறம் புளி ஊற்றினா தானே டேஸ்ட். ஆமாம், வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிவிட்டு முழுசாவே போடணுமா? முழுசாக போட்டிருக்காங்க. இது பாரு பொங்கிடுச்சு. அதுக்குள்ளேயும் சோறு. காலையில் அடுப்பில் அக்னி தேவதையும் ரொம்ப வெள்ளனா பண்ணோம்னா அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா அதுவும் லேட்டாக இருக்கும். காலையில் எல்லாம் அவசர அவசரமாக இருக்கும். கொஞ்சம் தக்காளி அந்த இதில் அடுப்புலாம் பார்த்தோம்னா எவ்வளோ வச்சுச்சு? ஆமாம், அடுப்புலாம் 5000 4000 போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குமோ தெரியாது. வாரண்டி தான் போட்டிருக்கீங்களா? 1 year 2 year? அப்படியா? எல்லாமே மினிமம் 2 year இல்லைன்னா 1 year இருக்கும். அப்படியா? அதுக்கு அதான் பொருள் வாங்கையில் வாரண்டியோட அந்த 1 year தான் நம்பலாம். இல்லை அப்படி இல்லை, ப்ரெஸ்டீஜ் எல்லாம் ஓரளவு நம்ப நல்லா இருக்கு. அடுப்பெல்லாம் 3 அடுப்பு 4 அடுப்பு 4 அடுப்புலாம் 5000 ரூபாய் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் மம்மி. ஆமாம், 4லையும் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கை சுட்டுக்கு வேணுங்களா? அங்கிட்டு கொண்டு வைக்கல. இப்போ அங்கிட்டு இருந்து கிண்டுறதெல்லாம் கஷ்டம் தானே. அதில் சும்மா வைக்கிறது மட்டும் வைக்கலாம். இப்படி கிண்டுறதெல்லாம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி இந்த மாதிரி ஒலை மாதிரி வைக்கிறது இல்லை மட்டும் அங்கிட்டு வச்சுக்க வேண்டியது. ஓ, அந்த மாதிரி அது வாட்டு தனியாக ஊற்றி. ஆமாம், அது வாட்டுக்கு தண்ணியை ஊற்றி. தோசையெல்லாம் அதில் வச்சு ஊற்ற முடியாது, அங்கிட்டு வச்சு. தோசையெல்லாம் இதில் வச்சு தான் ஊற்றணும். ஆமாம். தேங்காய் பூவே போட்டிங்க? ஆமாம், போகும். எப்போ கடைசியாக தான் போடன்னு சொல்லிங்க? கடைசி தானே இது. இப்போ நிறுத்து போடணும். இதில் மிக்சியில் போடணுமா? மிக்சியில் போடணும். இது கொஞ்சம் ஆற ஒட்டி போடணும். அதுக்காக இப்போவே வதக்குனேன். ஆற ஒட்டி போடணும். ஓ, வதக்கு சட்னி வாசம் வருகிறது. வாசம் வருது. வதக்கு சட்னி, வதக்கு சட்னி இது இங்கே இருக்கட்டும்.
இது விட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். முட்டைக்கோஸ் எதில் குக்கர்லேயே வேக வைக்க போகிறீங்க? ஆமாம், குக்கரில் வெந்தாலும் சரியாக வரும், இல்லைன்னா சரியாக வராது. இந்த காலத்தில் கையிலெல்லாம் வேக வச்சோம்னா சரியாக வராது. குக்கரை நம்பினோர் கைவிடப்படாரா? ஆமாம், குக்கர்னால்தான் பாதி பொம்பளை வேலையே நடக்குது, இல்லைன்னா யாரும் சமைக்கவே மாட்டார். நானே குக்கரை நம்பி தான் வேலையே நடக்குது. டீ வடிட்டுறவங்கள கீழே இருக்கணும். ஆமாம், அந்த டீ வடிகட்டுற இல்லையா? தண்ணி வடிகட்டணும். ஆமாம், வடிகட்டிட்டேன். எதாக இருந்தாலும் வலை தானே. ஆமாம், இன்னும் நிறைய பேர் சலிக்கிறது. இப்போ வலையிலே சலிக்கிறாரு, இல்லைன்னா இந்த மாதிரி இதுல சலிக்கிறாரு, குட்டி இதுல. ஆமாம், அதுக்கு தானே சலிக்க முடியா? கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் மாவு, ஒரு கரண்டி மாவுலாம் அப்படிதான் சலிக்கிறாரு. முட்டைக்கோஸ் ரெடி பண்ண போகிறோம். முன்னாடி மாதிரி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் யாரும் தயாரில் இல்லை. அந்த காலம் மாதிரிலாம் இதுவே கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு குழம்பு ஒரு பொரியல். இங்கே என்ன எடுக்க போகிறீங்க? இந்த இதுக்கு தாளிப்புக்கு இன்னும் அந்த தாளிக்கிற பெட்டி மேலே பருப்பு இருக்கு, அது இன்னும் கொட்டலையா? கொட்டலை. கடுகு, வெங்காயம் தான். அது என்ன கருவேப்பிலையா? கருவேப்பிலை காய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதுக்கு நறுக்கின வெங்காயம் போடணும். எத்தனை வெங்காயம் நறுக்குவீங்க? அதுக்கு சும்மா 2. கொஞ்சம் நம்ம எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவோம். நிறைய பேர் எண்ணெய் நிறைய ஊற்றி சமைக்கிறார். தரும்பு நீங்கள் எப்போவுமே நார்மல். எனக்கு 1 லிட்டர் ஒரு மாதத்துக்கு, 1.5 லிட்டர் போதும் ஒரு மாதத்துக்கு. பூரி சுட்டாலும் சரி. மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ தேவைப்படும்? மற்றவங்களுக்குலாம் 3 லிட்டர் 4 லிட்டர் வாங்குறாரு. அவங்க வீட்டில் ஆள் கூட இருப்பாள் அப்படி? அப்படித்தான் போட்டு. நிறைய சரி சமைப்போம். நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுருக்கீங்கள? அது இப்போ சுருங்கிற மாதிரி சுருங்காது. சுருங்கானா நிறைய இருக்க மாதிரி பார்ப்போம். எனக்கு அது கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல. என்ன சாதம் மாதிரி இருக்குண்ணா? ஆமாம். இறக்கும் போதே தெரியும்ண்ணா எவ்வளோ அளவு இருக்கு. இது மசாலா மாடி போடுவீங்களா? தேங்காய் போட்டு இந்த பச்சையாகவே செய்ய போகிறேன். சால்ட்டு பந்துப்பு நல்லா இருக்காம சொல்ல மறந்துட்டேன். இது வரமிளகா அன்னைக்கு குடிக்கிடுச்சு, நான் சுத்தமாக இல்லை. வரமிளகா வாங்கணும். இருந்த எல்லாத்தையும் வச்சுட்டீங்களா? இது கயிறு எடுத்துட்டு வரேன். தேங்காய் விட்டுக்கிறாரு வெந்தோடனே வா. இப்போ குக்கருக்கு விசில் போடணுமா இல்லை அப்படியே வேணும்? விசில் போடணும்.
என்னது பச்சை மிளகாயா? பச்சை மிளகாய் நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். கட் பண்ணி போட்டால் தான் நல்லது. அப்புறம் சைட்லேயும் கட் பண்ணுறீங்க. பச்சை மிளகாய் நிறைய அந்த இது எடுத்துறாள் மம்மி, அந்த இது காரமாக இருக்கிறது அது மாதிரிலாம் விதையை எடுத்துட்டு. அப்படிலாம் எடுக்க மாட்டாள். அப்போ வர மிளகாயில் விதை எடுத்துருவாளோ? ஏன் ஆச்சுன்னா இது ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், சட்னி ஏதோ அரைக்கையில் நான் விதையை ஒவ்வொருத்தர் எடுத்துடுறாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் அதை எடுக்க மாட்டோம்ல? மூடிங்க இங்கே இருக்கு. குருநாடி விலைக்கு தானே போட்டிருக்கேன். இந்த அருக்கு அடியில் விசில் போட்டாச்சு. விசில் வரட்டும். நம்ம போய் டீ ஆக்கி குடிப்போம். டீயில் கற்கண்டை போட்டு குடிக்கலாம் மம்மி. நான் இதில் ஜீனி போட்டுனா போடலையா? ஜீனி போட்ட மாதிரி தெரியல எனக்கு. கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். லைட்டாக இருக்கேன். அப்புறம் வேணும் என்ன போட்டோம்? விசிலுக்கு சைடில் கற்கண்டை இல்லாத மாதிரி இருக்கு. சூடு சூடு பண்ணா நல்லா இருக்கும். ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடு பண்ணும். கிளைமேட் இதனால ஆறிடுச்சு. வெயில் காலம் மாதிரி இவ்வளவு தூரம் ஆறி இருக்காது. கிளைமேட் இந்த மாதிரி இருக்குன்னா ஆறிடுச்சு. டீ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஊற்றுவோம். அப்புறம் உங்களுக்கு வேணும்ல? 2 டம்ளர் தானே போதும். டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் விசில் வந்துருச்சா? குக்கர் விசில் வந்துருச்சு. டீ ரெடி. டீ போய் சாப்பிட்டு வந்து இதை திறப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி. வாங்க டீ சாப்பிடலாம். இங்கே பாருங்க டீ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து முருங்கைக்காய் குழம்பு வைக்கணும். புளிக்குழம்பு. அதுக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். வந்து திறக்கி விட்டு வைக்கணும். முட்டைக்கோஸ் வந்துருச்சா? கொஞ்சம் சுருங்கிடுச்சு. கொஞ்சம். எவ்வளோ போட்டிருந்தான் மம்மி? ஆமாம். இது மேலே மம்மி தேங்காய் போடணும். தேங்காய் போட்டாச்சுன்னா ரெடி. வேறு எதுவும் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சா? மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவும் போடுறது இல்லை? அதெல்லாம் போடக்கூடாது. அதுதான் பச்சை மிளகா போட்டோம்னா காரத்துக்கு. சுவையான முட்டைக்கோஸ் ரெடி. இது தேங்காய் போட்டனால எவ்வளோ நேரத்துக்கு மம்மி நல்லா இருக்கும்? மத்தியானத்தோடு சரியா இதாயிடும். கெட்டு போயிடும். இது ஒரு கிண்ணத்தில் வரிசை அடிக்க வச்சுருக்கீங்க. கிண்ணம் வரிசையை அடிக்க வச்சுருக்கீங்க இவ்வளோ. செட்டு செட்டாக இருந்தால் அதை எடுக்கையில் ஈஸியாக இருக்காதுல்ல மம்மி? நான் விளக்கின ஜாமான் அப்படியே எடுக்க மாட்டேன். ஒரு வாட்டி கழுவிட்டு தான் எடுப்பேன்.
ஏன் அதில் தூசி இருக்குமா? ஆமாம், அது என்னதான் எடுத்தாலும் அது நிமித்து இருக்குல்ல, கவுத்து இருந்தால் பரவாயில்ல, கவுத்து வைக்கக்கூடாது ஜாமான்ல, நிமித்து தான் வைக்கணும். அப்படியா? ஆமாம். நிமித்து வச்சாதான் தூசி ஈசி பூச்சி ஏதாவது உள்ளே போயிருங்க. உள்ளே போயிடுது, அதனால தான் கழுவிட்டு எடுக்கிறது ஒரு வாட்டி. அது இன்டீரியர் அடிச்சிருந்தா அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆமாம், இன்டீரியர் வச்சுருந்தா அதுக்குள்ளேயும் பள்ளி பாய்ச்சி போத்தானே செய்யும், அதான் இத்திருண்டில் கூட போயிடுது. ஆமாம் ஆமாம். என்ன இன்டீரியர்லேயும் அது நல்லா கிச்சின்னு சாத்த முடிஞ்சாத்தேன். கிச்சின்னு சாத்த முடிஞ்சாலும் பெரிய சின்னதெல்லாம் போயிடும், பூச்சி இதெல்லாம் போயிடும், பெருசு போகாதுன்னா பள்ளியில போகத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். பள்ளியெல்லாம் இத்திருண்டு இடைவெளியில கூட போயிடுதுக்குறேன். பள்ளி எங்கே வைத்தாலும் தெரியுதுங்க. நம்ம வாசகதை திறக்கிறோம்னா அந்த கதவுல கூட சைடில் இருக்கு, மேலே இருக்கு, கீழே இருக்கு. ஆனால் பள்ளி இருக்கணுமா வீட்டில்? தெய்வாம்சம் இருக்கான் வீடுகளில். பள்ளி இல்லாத விட்டு தெய்வாம்சம் இல்லாத விட்டு. ஓ, பள்ளி இருக்கணுமா? முருங்காய் போடுவோம். முருங்காய் திறக்கி விடுவோம். குருமா குழம்பு மாதிரி இருக்குது. இந்த சில்வர் சம்பளத்தில் எண்ணெய் கரை பிடிக்காது எம்மே? இல்லை, நான் விளக்குனேன். இப்போ எண்ணெய் கரை பிடிச்சிருக்கு, விளக்குனேன். அதனால புதுசாக. ஓ, ஒரு பாத்திரம் படியாதுண்ணே இல்லையா? இல்லை, எல்லாத்துலேயும் படிக்குது. அது கடலை நெருப்பு படியாது, மிச்ச எண்ணெய் எதுவும் படிக்கும். எனக்கு வலிக்கு நம்ம கவர் கவராக வச்சுருக்கீங்க. கவர் கவராக வச்சுருக்கீங்க. பட்டை சோம்பு தான் கவரில் வாங்கிட்டு வர்றது அப்படியே வச்சுருதா? ஆமாம். அப்படியே அங்கே எல்லாத்தையும் ஒரு டப்பிக்குள்ள வச்சுருவேன். அப்புறம் தேவைங்கையில் எடுத்துக்கணும். ஆமாம். சோறு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கணும். கவுத்து குழம்புக்கு தறிக்க விடுறாங்க. பட்டை சோம்பு போட்டுட்டேன், இது வெங்காயம், தக்காளி அரைக்கிறதோட அரைச்சி வச்சுருக்கேன். முருங்கைக்காவே ஒரு விசில் விட வர அளவுக்கு வச்சுக்குவோம். ரொம்ப விசில் விடக்கூடாது, ஒரு விசில். அப்புறம் சொத நன்றி. ஆமாம், உடஞ்சி விடுவது. முருங்கைக்காய் உடஞ்சா நல்லா இருக்காது. இப்போ வந்து விசில் விடணும் மம்மி. ஒரு விசில் மட்டும் விடணும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட தோசை, அவனுக்கு வந்து சிக்கன் குழம்பு சுட வச்சு வச்சேன், கொஞ்சம் இருக்குது அது சிக்கன் குழம்பு. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து சாதம், சுட சுட சாதம், முருங்கைக்காய் வந்து புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் தோட்டல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.